வணக்கம். மதிமுகம் செய்திகள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என வைகோ அறிவிப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பெண் விடுதலையே முழுமையான சமூக விடுதலை என முதலமைச்சர் வாழ்த்து. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் கடன் உதவி. 213 தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் போதைப் பொருட்களை ஒழிப்பதை வலியுறுத்தியும் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 2ஆம் தேதி மாயமான 9 வயது சிறுமி கழிவுநீர் வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், சிறுமியின் சாவிற்கு நீதி கேட்டும் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தவறிய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முழு அடைப்பு காரணமாக புதுச்சேரியில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பஸ்களும் இயக்கப்படவில்லை. போராட்டத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும், மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வு எழுதலாம் எனவும் அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியை திமுக ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநிலங்களவை பதவி நிறைவடைய இன்னும் 15 மாதங்கள் உள்ளதால் இது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடத்தவில்லை என்று தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்து விட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் 8ஆம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விண்வெளி, விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் புதிய சாதனைகளை படைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், மகளிருக்கான உரிமையை நிலைநாட்டியதில் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதாக தெரிவித்துள்ளார். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம்,
மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழகத்தில் மகளிருக்கு 33% விழுக்காடு இட ஒதுக்கீடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 1973 காவல்துறையில் மகளிர் நியமனம் என்று கருணாநிதி ஆட்சி காலங்களில் மகளிரை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் பட்டியல் மிக நீளமானவை என வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகளிர் அனைவருக்கும் தனது இதயங்கனிந்த சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பெண்கள் சம வாய்ப்பு பெறுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவரோடு பெரியார், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் வழியில் பெண்கள் விரும்பும் மாற்றத்தை கொண்டுவர உறுதி ஏற்போம் என தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பெண்கள் சவாலை வாய்ப்பாக கருதி தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும், குடும்பத்தினர் பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. உலக மகளிர் நாளில் பெண்ணினத்தில் மாண்பு காக்க உறுதி கொள்வோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 19ஆம் நூற்றாண்டில் இருந்தே அமெரிக்க நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உரிமைகளுக்காக பெண்கள் போராடி உள்ளதாகவும், இங்கிலாந்து நாட்டிலும் அமெரிக்காவிலும் வாக்குரிமையையும் பெண்கள் போராடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சங்க காலம் தொட்டு தாய்மார்கள் அறத்தின் வடிவமாகவும் மான உணர்ச்சியை பிள்ளைகளிடம் ஊட்டும் வீர மகளிராகவும் கருதப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காக சங்கநாதம் எழுப்பியதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தீவில் சிங்களவர்கள் ஈழ தமிழ் பெண்களுக்கு இழைக்கும் படுகொலைகளும் கோரமான கற்பழிப்பு கொடுமைகளும் இன்றளவும் தொடர்வதாக வேதனை தெரிவித்துள்ள வைகோ, இன படுகொலைக்கு காரணமான சிங்கள அரசை சர்வதேச கூண்டில் நிறுத்துவதுதான் மனித குலம் மகளிருக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் 33 விழுக்காடு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, உலக மகளிர் நாளில் பெண்ணினத்தில் மாண்பு காக்க உறுதி கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மகளிர் தினமான இன்று வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள மக்களின் குடும்ப நிதி சுமையை பெருமளவு குறைக்கும் என்றும், குறிப்பாக நாரிசக்தி திட்டத்தின் கீழ் நல்ல பலன் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் கடனுதவி மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை தொழிலதிபர்களாக மாற்றுவது குறித்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு வகையான கடன் உதவிகளை முதலமைச்சர் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கி வருகிறார். ஆதி திராவிட மக்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் அவர்களின் மொத்த திட்ட தொகையில் 35% தொகையானது மானியமாக வழங்கப்படுகிறது. அதன்படி தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கழிவுநீர் அகற்றும் ஊர்திக்காக மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான ஆணையை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 213 பேருக்கு ரூபாய் 61 கோடி மானியத்துடன் 129 கோடி மதிப்பிலான கடன் உதவி வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் முதலாவது வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் முதலாவது பட்டியலை இறுதி செய்யும் பணிகளை கட்சி தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன்படி டெல்லியில் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் முதலாவது வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றது.
குறிப்பாக டெல்லி, சத்தீஸ்கர், கர்நாடகா, தெலுங்கானா, லட்சத்தீவு, கேரளா, மேகாலயா, திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சேலம் கோட்டம் சார்பில் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்கள் மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டம் சார்பில் பல்வேறு வழித்தடங்களில் வரும் 11ஆம் தேதி வரை பயணிகளின் தேவைக்கேற்ப 250 சிறப்பு பேருந்துகள், மாற்று பேருந்துகள், தட நீட்டிப்பு மற்றும் வழித்தட பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து சேலம், நாமக்கல், ஓசூர், தர்மபுரி மற்றும் மேட்டூருக்கும், சேலத்தில் இருந்து சென்னை, மதுரை மற்றும் பெங்களூருவிற்கும், ஓசூரில் இருந்து சென்னை, திருச்சி, மதுரைக்கும், திருச்சியில் இருந்து ஓசூருக்கும், பெங்களூருவில் இருந்து திருவண்ணாமலைக்கும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மாதேஸ்வரன் மலைக்கு இதேபோல அமாவாசையை முன்னிட்டு சேலம், மேட்டூர், தர்மபுரியில் இருந்து மாதேஸ்வரன் மலைக்கும், சேலத்தில் இருந்து சித்தர் மலைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. எனவே பயணிகள் அனைவரும் பயண நெரிசலை தவிர்த்து பாதுகாப்பான பயணம் செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோருக்கான நேர்காணல் வரும் 10ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நேர்காணலின் போது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட திமுக செயலாளர்கள் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு அளித்தவர்கள் தங்களுக்கான ஆதரவாளர்களையோ பரிந்துரையாளர்களையோ அழைத்து வரக்கூடாது என்றும் அவர்களை எல்லாம் நேர்காணலுக்கு கண்டிப்பாக அனுமதிக்க இயலாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி கரூரில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கரூர் ரோட்டேரி ஏஞ்சல் சங்கம், அமிர்தா மருத்துவமனை மற்றும் ரத்னா மருத்துவமனை இணைந்து புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்த நடைப்பயணத்தை மாநகராட்சி ஆணையர் சுதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் மற்றும் மகளிர் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கல்லூரி முதல்வர் தாமோதரன், அமிர்தா மருத்துவமனை மருத்துவர் அதாயா, ரத்னா மருத்துவமனை மருத்துவர் திவ்யா சுசில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா வெகு விமர்சையாக தொடங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிரகதீஸ்வரர் கோவிலில் உலக பிரசித்தி பெற்றது. உலக புரதான சின்னங்களில் ஒன்றாக விளங்கி வரும் இக்கோவிலானது தற்போது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. இதில் பெங்களூர், கேரளா, கல்கத்தா, சென்னை, கோவை, திருச்சி, கடலூர், சிதம்பரம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து நாட்டிய குழுவினர் பங்கேற்று நடனமாடி பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினர். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இன்று மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ள நிலையில் தற்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாட்டியாஞ்சலி தொடங்கியுள்ளதால் களை கட்டியுள்ளது. இதனை காண 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் மாயூரநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 18ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி தொடங்கியுள்ளது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் ஏரி சாலையில் அமைந்துள்ள நகராட்சி படகு குழாமில் பணிகள் முடிவுறாத நிலையில் படகு இல்லம் திறக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகராட்சி சார்பில் நட்சத்திர ஏரியில் அமைந்துள்ள படகு இல்லம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தொடர்ந்து பணிகள் முடிவுறாத நிலையில் கடந்த வாரம் முதலமைச்சரால் காணொலி காட்சி மூலமாக படகு இல்லமானது திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து படகு இல்லத்தில் தடுப்பு கம்பிகள், பாதுகாப்பு வசதிகள் முறையாக மேம்படுத்தப்படாமல் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளை வைத்து சோதனை ஓட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகிறது. மேலும் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ள படகு இல்ல பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கையும் எழுந்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலை வசதி, வடிகால் வசதி செய்து தர வலியுறுத்தி வீடுகளில் மற்றும் தெருக்களில் கருப்பு கொடி ஏற்றி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதி மக்களுக்கு தெருவிளக்கு, கழிவுநீர் வடிகால் வசதி, மின்விளக்கு என எந்த அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றி தரப்படவில்லை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகள் மற்றும் தெருக்களில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனத்தை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்த பின்னரே பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தினர் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் சிவபழனி கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களை தொலைதூர மாவட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை கைவிட்டு சொந்த மாவட்டம் அல்லது காலி பணியிடம் இல்லாவிடில் அருகில் உள்ள மாவட்டங்களில் பணியமர்த்தம் செய்ய கோரி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மண்டல செயலாளர் ஞானதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும், இதில் தமிழக அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற வழக்கை விரைந்து நடத்தி தமிழக மக்களின் பாலாறு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடியில் இன்று ஆந்திர அரசு பாலாற்றில் ஒரு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இது மக்களுக்கான உரிமைக்கான போராட்டம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சமத்துவ மக்கள் கட்சி பண்ணிட்டு இது நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணுவோம். எங்களுடைய எதிர்ப்பை ஒரு குரல் வழியாக கொடுத்தோம். இது எங்களோட மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் இதுக்காக போராடணும். குறிப்பாக தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களின்படி தடுப்பணை எதுவும் கட்ட விடாமல் தமிழ்நாட்டிற்கு அந்த பாலாற்று தண்ணீர் இப்போ எப்படி கிடைச்சிட்டு இருக்கோ இதே மாதிரி நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் நான் வேண்டி விரும்பி எங்கள் கட்சியின் சார்பாக என் பேர் ஞானதாஸ். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் வேலூர் மண்டல செயலாளராகவும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும். நன்றி, வணக்கம். கரூரில் அரசு வேளாண் கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லாததால் மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் அரசு வேளாண் கல்லூரியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறை வசதி, பேருந்து வசதி மற்றும் விடுதி வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் கரூர் திருச்சி சாலையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். இந்தியாவில் நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை மன்றத்தின் 55வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஐநா மனித உரிமை ஆணையர் வோல்கர் டர்க் போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி முயற்சிகள் அனைத்தும் சமூகங்கள் செழிக்க வெளிப்படை தன்மை அவசியம் என்பது குறித்தும் பேசினார்.
நடப்பு ஆண்டில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல் நடைபெற உள்ளதால் வெளிப்படைத்தன்மை குறித்த கண்ணோட்டம் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நடைபெறும் தேர்தல் குறித்து பேசிய அவர், இந்தியாவின் குடிமக்கள் உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிப்பதாக கூறினார். மனித உரிமை ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், விமர்சகர்கள் குறிவைக்கப்படுவது மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார். இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி அரிந்தம் பக்ஷி அதிருப்தி தெரிவித்துள்ளார். வோல்கர் டர்க்கின் அறிக்கை தேவையற்றது என்று கூறிய அவர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் யதார்த்தத்தை அது பிரதிபலிக்கவில்லை என்று கூறினார்.